ஹாய் காய்ஸ், இப்போ ஒரு சீன் போயிட்டுருக்கு லைஃப்பில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ராயன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க, காஃபி ஐஸ்கிரீம். ஸோ அதனால் வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு கொடுத்தனால அவங்க சொல்லியிருப்பாங்க ஜாக் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுன்ட்டு. ஸோ அவங்களுக்குள்ளே எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் சௌந்தர்யா வந்து நம்ம சொல்லியிருப்போம் அவங்க ஒரு லியோ நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ட்ராமா பண்ணிகிட்டே இருப்பாங்க, அட்டென்ஷன் இது பண்ணிகிட்டே இருப்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் வந்து ராயன் ஜாக்லின் வந்து க்ளோஸாக இருக்கிறது வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்து அவங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாமே நம்ம சேனலில் போட்டோம், அந்த விஷயம் தான் நம்ம சொல்கிறோம் இப்போயும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நடக்கலான்னு சொன்னோன்னே இப்போ வந்து இந்த காஃபி விஷயத்தில் அவங்க ஜெலஸியாக ஆகிட்டு ஜாக்லினுக்கு ஏன் கொடுத்தேன்னு அவங்களுக்கு கிரேவிங்ஸ்னால அவங்க அதை சொல்லலை, அவங்களுக்கு அந்த ஜெலஸினால. பட் அவங்களுக்குள்ளே எப்போவுமே நடக்கிற விஷயம் தான். அவங்க அந்த மாதிரி ஆகிட்டு ஒன்றா ஆயிடுவாங்க. பட் அந்த கதையில் வந்து கரடி பூந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்ஷிதா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்னது, நீ வந்து கோவா கேங்கை விட்டு வந்துரு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி ராயன் வந்து நாமினேட் பண்ணுறப்ப கூட சொல்லியிருப்பாங்க அந்த கேங்கை விட்டு வந்துரு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சௌந்தர்யா நம்ம சொன்னது வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பொறாமன்னு நம்ம சொன்னோம். பட் அன்ஷிதாவுக்கு வந்து அப்படி பற்றிக்கிட்டே எரியுது அந்த அளவுக்கு பொறாமல். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து கைத்தட்டல் கிடைக்கிறனால அவங்களுக்கு ஒரு பொறாமல் இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஜாக்லின் தேய்ச்சாலும் சரி, யார் தேய்ச்சாலும் சரி அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ சௌந்தர்யா வந்து இத்தனை நாள் அவங்களுக்கு பிடிக்காது. பட் இப்போ வந்து நல்லா பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க அந்த டீம். விஷால் எல்லாருமே தான், அருண் தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. விஷால், தர்ஷிகா எல்லாருமே என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சௌந்தர்யா கூட க்ளோஸாக இருப்போம், சௌந்தர்யாவை வந்து நல்லவன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சௌந்தர்யா கூட க்ளோஸ் ஆகி சௌந்தர்யா வந்து உண்மையிலே நல்ல பொண்ணு தான், சௌந்தர்யா நல்லவ தான், அவள் நல்லா விளாட்றாதா அப்படின்னு ஒன்று உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க தர்ஷிகாலேருந்து எல்லாருமே. தர்ஷிகா வந்து எப்போவுமே பின்னாடி பேச மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வந்து எல்லாருமே ஒரு பிளான் போட்டுட்டாங்க. அதில் வந்து தர்ஷிகா இருக்காங்க. பட் தர்ஷிகா வந்து அதில் கலந்துக்கல. ஆனால் உண்மையாக யார் மெயினாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, விஷால், ராணாஃப், அப்புறம் வந்து அன்ஷிதா, இவங்க எல்லாமே ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. என்னென்னா வந்து சௌந்தர்யா, ஓகே சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் கிடைக்கிது, நம்ம என்ன பண்ணணும், சௌந்தர்யா கூட சௌந்தர்யா நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கான்டெஸ்ட்னு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒதுக்கிடுவோம், சொல்லி இந்த கேங்கை பிரித்து விட்ருவோம். ஸோ பிரித்து விட்டுட்டோன்னா அப்போ வந்து நம்மளுக்கு யாரும் போட்டி இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க இப்படி இருந்துட்டு போயிடுவாங்க, டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வெளியே ஆகிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வெளியே ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க மனசுலலாம் இருக்குது. அதை தான் வந்து அன்ஷிதா வந்து விஷம் மாதிரி திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து இவங்க யாருக்கும் செய்யாதவங்க சுனிதாக்கு மட்டும் தான் செய்வாங்க. இப்போ திடீர்னு சௌந்தர்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு சௌந்தர்யாவை எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த வாரம் எந்த டாஸ்க் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் ஏஞ்சலும் டீமோனும் அதுதான் வரப்போகுதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. மேபி அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து யார் ஏஞ்சலாக இருந்தால் நல்லாயிருக்கும், டீமோனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் கொடுப்பாங்களா, பிக் பாஸே கொடுப்பாங்களா, இல்லை இவங்களா சூஸ் பண்ணுவாங்களா தெரில. பட் இவங்களா சூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப கேவலமான கண்டெய்னாக தான் போகுது. ஏன்னா அன்ஷிதா வந்து யாரை காலை வேணால் பிடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அதனால வந்து பின்னாடி குத்தி யூஸ் பண்ணி நம்ம வந்துடணும் அப்படின்னு தான் அவங்க எண்ணமாக இருக்குது. அதுக்கு தான் சௌந்தர்யாவை இது பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போதைக்கு இன்னும் நடக்கலை. ராயன் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா ராயன் வந்து ஜாக்லின் கூட க்ளோஸாக இருக்கிறனால சௌந்தர்யா கூட இருப்பாங்க. அப்படி ராயன் மட்டும் வெளியாகிட்டா சௌந்தர்யா வந்து அவங்க படம் கட்டுறதுக்காக ஒரு ஆள்கிட்ட படம் கட்டி என்ன பண்ண போகிறாங்க, ஜாக்லின் கிட்ட மட்டும். ஸோ அதனால் அவங்க அந்த டீமில் போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உண்மையிலே நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா ஜாக்லின் வந்து ஆல்ரெடி ஒண்டியாக நின்று விளாடுற ஒரு ஆள். ஸோ அவங்க வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஜாக்லின் வந்து தனியாக இருப்பாங்க. சௌந்தர்யா எப்போவுமே வந்து பேசலைன்னா அவங்க தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஓட்டு அதிகமாக வரும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் திருப்பி சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கூட சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது ஓட்டு கிடைக்கிறது தான். அது ஜாக்லின் போயிடுச்சுன்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுதான் டோட்டலான விஷயம். அப்புறம் நிறைய பேர் நான் பார்த்தேன், முத்துக்குமார் வந்து பயங்கரமாக கேம் விளாடுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன கேம் விளாண்டு கிழிச்சாருன்னு நான் இன்னும் பார்க்கல. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கே புரியல. ஏன்னா அவர் விளாட்றதுலாம் எதுவுமே விளாட்டே இல்லை. கேட்டால் அவர் வந்து தனியாக விளாட்றாங்கன்னா தனியாக இருக்கிற சிங்கம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவர் சிங்கமும்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் தனியாலாம் விளாட்ல. ஆரம்பத்துலேருந்து சாச்சனா கூட இருந்தார், இப்போது வந்து மஞ்சரி கூட இருக்கார். அதாவது அந்த டீம் அவங்கள சேர்த்துக்காதனால இந்த ஆளுங்களை பிடிச்சி வச்சுருக்காரு. இதே சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு டீமாக தான் இருப்பார், இப்போயே டீமாக தான் இருக்கார். ஸோ அதை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு.